ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் எக்ஸாம்ஸ். இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சி 2014 குரூப் 4 விஏஓ எக்ஸாமுக்கான தமிழ் சிலபஸை கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இதில் எதெல்லாம் படிக்கணும், எதை மட்டும் படித்தா போதும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் சிலபஸில் சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. அது என்னென்னா, ஆஃப்டர் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் மேண்டட்டரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை இந்த எக்ஸாமுக்குள்ளேயே சேர்த்துறதால சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. அதுக்காக ரிவைஸ்டு சிலபஸ் வெளியிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், குரூப் 4 எக்ஸாமில் மொத்தமாக 200 கேள்விகள் கேட்பாங்க. அதில் தமிழில் மட்டுமே 100 கேள்வி கேட்குறாங்க. அந்த 100 கேள்விக்கு 150 மார்க். மீதி எல்லாம் சேர்த்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அதில் சயின்ஸ் இருக்கும், மேத்ஸ் இருக்கும், சோஷியல், ஹிஸ்ட்ரி, ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் சேர்த்து 100 கேள்வி கேட்பாங்க. அதுக்கு 150 மார்க். அப்போ தமிழ் மட்டும் படித்தாலே நமக்கு பாதி கவர் ஆயிடுது, 150 மார்க்கு. ஸோ இதில் நம்ம எந்தெந்த டாபிக் படிக்கணுன்றத பார்க்கலாம். தமிழ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இலக்கணம், அடுத்தது இலக்கியம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது பகுதியாக தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ இலக்கணத்தில் ஒவ்வொன்றா எதெல்லாம் படிக்கணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இதிலிருந்து தான் நமக்கு 35லிருந்து 45 கேள்விகள் வரை கேட்குறாங்க. ஏன் சார் அப்படின்னா, இலக்கணம் எந்த காலத்துக்கும் மாறாது. ஸோ இன்னும் 10 வருஷம் கழிச்சு போனாலும் அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்தாலும் இலக்கணம் தான். ஸோ அது எந்த புக்காக இருந்தாலும் நம்ம படிச்சுக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு அதில் நம்ம வாழ்க்கையோட தொடர்புடைய இலக்கணங்கள் அதிகமாக கேள்வி கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்துக்காட்டால் பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், அப்புறம் தொடரும் தொடர்பும் அறிதல், இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அல்லது இந்த அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அடுத்தது ஸ்கூலில் நல்லா படித்தது பிரித்து எழுதுக, எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக, பொருந்தா சொல்லை கண்டறிதல். எல்லாமே மல்டிபிள் ஆப்ஷன் அப்படின்றதால நமக்கு ஆன்சர்ஸ் கீழே இருக்க போது. அடுத்து பிழை திருத்தம் ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா சந்தி பிழை திருத்தம் இருக்குது, ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் இருக்குது, மரபு பிழைகள், வழுவு சொற்கள், பிறமொழி சொற்கள், இது எல்லா டாப்பிக்கும் படிச்சிடணும். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். இந்த டாப்பிக்கும் நல்லா படிச்சுட்டு போங்க. சார் இது எல்லாத்துக்கும் எங்கே சார் இருக்க ஆன்சர் அப்படின்னா, உங்களுடைய முதல் இலக்கு உங்கள் ஸ்கூல் புத்தகம் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள ஸ்கூல் புக்கில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சில பழைய கொஷின் பேப்பர்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. எல்லாத்துக்குமே அதுதான். அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல், ஓரெழுத்து ஒரு மொழி, வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல், வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயர் உருவாக்கல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல், வேர்ச்சொல்லு, வினையால் அணையும் பெயர்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதாவது கொஞ்சம் நினைவுபடுத்திக்கணும், அவ்வளோதான். மற்றதெல்லாம் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகெல்லாம் நினைவுபடுத்தாமலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். 12 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைனா அல்பபெட்டிக் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். அதாவது சொற்கள் இடம் மாறி இருக்கும், அதை வரிசைப்படுத்தி சொற்றொடர் உண்டாக்கணும். பெயர் சொல்லின் வகையறிதல், இலக்கண குறிப்பறிதல், வினாவுக்கேற்ற விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல். செய்தி வாக்கியமா, வினா வாக்கியமா, ஆச்சரிய வாக்கியமா, இது போல எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடித்தல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இலக்கண பகுதிகளில் இருக்குது. எடுத்து படிங்க. அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. எதுகை, மோனை, ஏய்பு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, அதே போல் ஏய்பு என்பது செய்யுளின் வரியில் கடைசி ஒன்றி வருவது ஏய்பு. அடுத்து பழமொழிகள். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கை படித்தால் போதுமானது. அடுத்த பகுதி இலக்கியம். ஸோ இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 எது அப்படின்னா, செய்யுள்களில் ஃபஸ்ட்டு வர்றது திருக்குறள் தான். இந்த திருக்குறளில் 133 அதிகாரங்கள் இருக்கா.
இது எல்லாத்தையும் படிக்கணுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த 25 அதிகாரங்கள் மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த அதிகாரங்களை மட்டும் படிங்க. இது புக்கில் இருக்கிறதாவும் இருக்கலாம், அல்லது புக்கில் இல்லாததாக இருந்தாலும் படித்து தான் ஆகணும். நம்ம வேறு புக்காவது வாங்கி இதை படிக்கணும். இதில் என்ன சார் இருக்குன்னா, அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி, அறிவு, அடக்கம், ஒழுக்கம், பொறை உள்ளிட்ட 25 இந்த 25 அதிகாரங்கள்ல இருந்து கண்டிப்பாக கேள்விகள் நிறையவே இடம்பெற போகுது. திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அதை முக்கியமாக படிங்க. அடுத்து 2வது பட்சமாக அறநூல்கள். அறநூல்களில் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் இதில் இருந்து கேள்வி கேட்கப்படும். 17 கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள் பற்றி கேள்வி கேட்கப்படும். 2வது இதான் தமிழில் முக்கியமானதை, இவங்க தமிழ் செய்யுள்ள முக்கியமானதை வரிசைப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது கம்பராமாயணம், ராவண காவியம் தொடர்பான செய்திகள், பாவகை சிறந்த தொடர்கள், புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை போன்ற செய்திகள், சிலப்பதிகாரம், பெரிய புராணம், சிற்றிலக்கியங்கள், மனோன்மணியம், நாட்டுப்புறப்பாட்டு, சமய முன்னோடிகள் இது எல்லாத்துலேருந்தும் 10 டாப்பிக்கில் இருந்து சுமார் 25லிருந்து 35 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ செய்யுளை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்துக்கு அடுத்து மிக முக்கியமானது செய்யுள்கள். ஏன் சார் அப்படின்னா இதுவும் அடிக்கடி மாற போகிறதில்ல. கண்டிப்பாக சிற்றிலக்கியம்னா இதுதான் சிற்றிலக்கியம், இதுக்கு இதுதான் ரூல்ஸ் அப்படின்றதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மாறாது. நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பகுதி இ, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இது உரைநடை பகுதிகளிலிருந்து கேட்கப்படும் கேள்விகள். உரைநடை அப்படின்றத பார்த்தா நமக்கு எக்கச்சக்கமான உரைநடைகள் இருக்குது. அதுவும் இதில் தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு பார்த்தா பழைய காலத்து தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க, புது காலத்தில் உருவாகி கொண்டே இருக்கிறாங்க தமிழறிஞர்கள். அதனால் இது ஒரு வாஸ்ட் சிலபஸ். இதுலையும் 25லிருந்து 35 கேள்விகள் கேட்கப்படும். அதில் ரொம்ப முக்கியம் நம்ம தமிழறிஞர்கள் பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிக விநாயகனார் தொடர்பான செய்திகள், சிறந்த தொடர்கள், சிறப்பு பெயர்கள் அதை பற்றி படிச்சுக்கோங்க. 2வது மரபு கவிதை, முடியரசன், வாணிதாசன், சுரதா உள்ளிட்ட கவிஞர்கள் பற்றிய செய்திகளும் அடைமொழி பெயர்களும். அதுக்கு அடுத்தது புதுக்கவிதை, பிச்சமூர்த்தி, செல்லப்பா, தருமு சிவராமு உள்ளிட்ட அறிஞர்கள் பற்றிய கேள்விகள். 4வது தமிழில் கடித இலக்கியம், நாட்குறிப்பு, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மூவர்தனாசனார், பேரறிஞர் அண்ணா. அதாவது கடித இலக்கியம் பற்றி கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஸோ இந்த டாபிக்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலும் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாபிக்ஸில் ஒவ்வொன்றா படிச்சுட்டு அதை அப்படியே டிக் போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்னு படித்தா கூட போதும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நாம் அடுத்த 100 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக எல்லா டாப்பிக்கும் தரவாயிடும். ஸோ தமிழில் தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஏன்னா பாதி மார்க்கு தமிழில் தான் இருக்குது. 5வது கேள்வி பாருங்கள். நிகழ்கலை, தமிழில் சிறுகதைகள் தலைப்பு, கலைகள், சிற்பம், ஓவியம், பேச்சு, தமிழின் தொன்மை, உரைநடை, உ.வே. சாமிநாதர், தேவநாய பாவாணர், அகரமுதலி, ஜியு போப், தந்தை பெரியார், தமிழகம், ஊரும் பேரும். இதில் தந்தை பெரியார் என்பது போன டிஎன்பிஎஸ்சியில் சேர்க்கப்பட்ட ஒரு பகுதி. அதனால் இதிலிருந்து கண்டிப்பாக நிறைய கேள்விகள் கேட்கப்படும். அடுத்து உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும், தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள், தமிழ் மகளிரின் சிறப்பு, தமிழர் வணிகம், உணவே மருந்து, சமய பொதுமை உணர்த்திய தாயுமானவர், நூலகம் பற்றிய செய்திகள். ஸோ இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி படித்தால் போதுமானது. நம்ம சரியான சப்ஜெக்டையும் அதற்கான சிலபஸையும் தேர்ந்தெடுத்து படிக்கும் பொழுது தான் சரியாக மார்க் எடுக்க முடியும். நம்ம கண்டபடி கண்ணில் கண்டதெல்லாம் படித்து கொண்டு இருந்தால் நமக்கு நிறைய மார்க்கு வராது. இதில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்புக்கும் குறிப்பாக இலக்கணம் மற்றும் இலக்கியத்தில் நம்ம வீடியோ போட போகிறோம். அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். தேங்க்யூ.